இஸ்ரேல் மீது நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளால் ஈரான் தாக்குதல் நடத்தியது உலக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிலவி வரும் நிலையில் சிரியாவில் ஈரான் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதில் 2 தூதரக அதிகாரிகள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். இதனால் கடும் கோபத்தில் இருந்த ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதலை அரங்கேற்றி வருகிறது. ஈரானின் ஏவுகணைகளை முறியடிக்கும் பணியில் இஸ்ரேல், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஈடுபட்டுள்ளன. இதில் 99% ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அமெரிக்க தரப்பில் கூறப்படும் நிலையில் உயிரிழப்புகள் ஏதும் பதிவாகவில்லை. இந்நிலையில் தாக்குதல் குறித்து பதிலளித்துள்ள ஈரான், சிரியாவில் நடந்த தாக்குதலை சுட்டிக்காட்டி தற்காப்புக்காகவே இந்த தாக்குதலை அரங்கேற்றியதாகவும் இத்துடன் இவ்விவகாரம் முற்றுப்பெறும் என கருதுவதாகவும் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் மத்திய கிழக்கில் போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் உலக தலைவர்கள் பலர் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். சீனா, பிரான்ஸ், ஸ்பெயின், மெக்சிகோ, டென்மார்க், நார்வே, நெதர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் ஈரானின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் அரபு நாடுகளான சவுதி அரேபியா மற்றும் கத்தார் தாக்குதல் குறித்து கவலை தெரிவித்ததோடு அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என கூறி மற்ற நாடுகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளது. ஈரானின் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா சபை பெரிய அளவில் மோதல் நிகழாமல் இருக்க இரு நாடுகளும் தாக்குதல் நடத்துவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என கூறியுள்ளது. இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையேயான தாக்குதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவதால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது. ஈரான், இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் போர் மற்றும் வன்முறையில் இருந்து பின்வாங்க வேண்டும் என இந்திய அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஈரான், இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே பகைமை அதிகரித்து இருப்பது கவலையளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனடியாக தீவிரவாதத்தை குறைக்கவும் கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும் இரு நாடுகளும் முன்வர வேண்டும் என்று இந்தியா கூறியுள்ளது. மேலும் வன்முறையில் இருந்து பின்வாங்கவும் பேச்சுவார்த்தைக்கு திரும்பவும் இரு நாடுகளுக்கும் அழைப்பு விடுக்கிறோம் எனவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.